டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் வெற்றி அப்படின்றது எப்போ நமக்கு வரும் தெரியுமா? நாம் எடுத்துக்கொண்ட ஒரு செயலை மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். இதுதான் உழைப்பாளர்கள் மற்றும் வெற்றியாளர்களுடைய கருத்து. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதற்கான பலன் நிச்சயம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெல்ல முடியும் சிறப்பு முழு தேர்வினுடைய வெல்ல முடியும் தேர்வு 4னுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வெல்ல முடியும் தேர்வு 3ல் ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணிடலாம். முதல் கரெக்ஷன்ஸ் பாருங்கள். 112வது கேள்வி வெல்ல முடியும் 3ல் நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை மாவட்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் சரி. இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்றது. ஸோ நம்மளுடைய ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு பகுதியில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுடைய தமிழ்நாடு வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரின்றது மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஸ்கூல் புக்கில் வடமேற்குன்னு கொடுத்துருக்கறனால இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஸோ இது ஃபஸ்ட் கரெக்ஷன். அடுத்தது பாருங்கள். சைமன் கமிஷன் தமிழகத்திற்கு எப்போது வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 பிப்ரவரி 1929 தான் வந்து சைமன் கமிஷன் வந்து தமிழகத்தை வந்திருப்பாங்க. இந்த 3 பிப்ரவரி 1928 சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். பட் நம்ம வந்து என்னது இங்கே கேள்வி தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து அது சரியானதுன்னு நினச்சிட்டு போன தடவை இது கொடுத்துருந்தோம். பட் 2ம் இல்லை. ஏன்னா 2மே தவறானது கிடையாது, 2மே சரி அப்படின்றதுனால தவறானது 2ம் இல்லை. டி அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. வாஞ்சிநாதன் சம்பந்தப்பட்ட கேள்வி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக். இயர் 1917 கிடையாது, 1911 ஜூன் 17 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்திருக்கும். அப்போ இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. இது வந்து சரி. அப்போது கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. டின்றது தான் சரி. ஏன்னா இது வந்து 1911 அப்படின்றது தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்றது ஆன்சர். ஸோ இதான் கரெக்ஷன். இன்றைக்கி வெல்ல முடியும் 4னுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகோல்களையும் பயன்படுத்தினார்கள். ஆமாம், அவர்கள் கிட்டத்தட்ட இரும எண்ம முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பைனரி மெத்தட் வந்து பயன்படுத்தினாங்க. இரும எண்ம முறைனா அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா 1:2:4 8 16 32 அப்படின்னு சொல்லிட்டு அது டபுள் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த இரும எண்ம முறையில் பைனரி மெத்தடில் பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது. கட்டாயம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அவங்களுடைய மிகச்சிறிய அளவீடு பார்த்தீங்க அப்படின்னா 13.63 கிராம். இதுதான் மிகச்சிறிய அளவீடு. அவங்களுடைய அளவுகோலில் 1 இன்ச் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1.75 சென்டிமீட்டர். 1 இன்ச் அளவுகோல் அப்படின்றது, அந்த அளவுகோலில் 1 இன்ச் அப்படின்றது. அவங்களுடைய மிகச்சிறிய அளவீடுனுடைய பார்த்தீங்க அப்படின்னா 13.63 கிராம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ரைட். ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான செர்ட் எடைகள் வந்து கிடைத்துள்ளன. சரி. தராசுகளுக்கான இரும்பு தட்டுகள் கிடைத்துள்ளன. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இரும்பு மற்றும் குதிரையின் பயன்பாடை வந்து ஹரப்பா மக்கள் வந்து தெரியாது அவர்களுக்கு. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே தவறாக இருக்குது. அப்போ தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. டி இஸ் த ஆன்சர். தவறானது இது டி தான். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டத்தின் காரணத்தினால் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆமாம், செப்டம்பர் 5 2022 டெல்லி முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அவர்களுடைய முன்னிலையில் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டத்தை வந்து புதுமை பெண் திட்டமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விரிவாக்கம் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 370 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. எங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய இந்த
மாணவிகளுக்கும் இது கொடுக்குற மாதிரி மாதம் 1000 ரூபாய் வந்து இதில் வந்து என்னது அவர்களுக்கு வந்து உதவித்தொகையாக வந்து கிடைச்சிச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் சரி. இந்தியாவின் 2வது பெரிய மாநில பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது. எஸ், ரைட். கிட்டத்தட்ட 8.8 நேஷன் ஜிடிபியில் வந்து அதனுடைய பெர்சன்டேஜாக இருக்குது. பட் உத்தரப்பிரதேசம் என்ன சொல்லி இப்போ சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வந்து 9.2% அளவுக்கு வந்து என்னது நாங்கள் தான் நேஷனுடைய ஜிடிபியில் வந்து செகண்ட் லெவலில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு வந்து 9.9 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டு தான். ஸோ இரண்டும் சரி. பட் இது வந்து நமக்கு வந்து என்னதுன்னா அஃபிஷியலாக வந்து உத்தரப்பிரதேஷ் செகண்ட் அப்படின்றது வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய பழைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய அந்த டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரி. இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்றது. ஸோ இரண்டுமே சரி. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் வாக்கியங்களை பிடித்து சரியான சட்ட விதியை வந்து தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான சட்ட விதி: வேலை, கல்வி மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பொது உதவிக்கான உரிமை. இது என்ன விதினா விதி 41. அதாவது ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் த சர்டன் கேசஸ் அப்படின்றது ஆர்டிகல் 41 ரிலேட்டடானது. அடுத்தது ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம் அப்படின்னு வந்தாலே விதி 47. Duty of the state to raise the level of nutrition and the standard of living and to improve public health அப்படின்றது விதி 47. ஸோ விதி 41 விதி 47 அப்படின்றது ஆன்சர். ஸோ இது குடிமக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு தேவையான சட்ட விதிகளை வகிக்கக்கூடியது. எஸ்சி இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷனுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சரியான வேலை வாய்ப்புக்கான சூழலை உருவாக்குதல் மற்றும் பெண்களுக்கு வந்து என்னது பணிபுரியும் இடங்களில் இருக்கக்கூடிய சில எக்ஸப்ஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இது 43A பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்கள் வந்து நிர்வாகத்தில் வந்து பங்கு பெறுவதை வந்து இது பண்ணக்கூடிய விதி. ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, தவறான இணை எதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஷாஜகான் நாமா அப்படின்றது ரிட்டன் பை இனாயத் கான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். துசுக் ஐ ஜஹாங்கிரி துசுக் ஏ ஜஹாங்கிரி அப்படின்றது அக்பர் கிடையாது. இது யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர். இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஸோ துசுக் ஏ ஜஹாங்கிரி அப்படின்றது. அடுத்து துசுக் ஏ பாபரி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பாபர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷில் அவர் வந்து இருக்கும். அடுத்தது ஹுமாயூன் நாமா அப்படின்றது குல்பதன் பேகம். சரி, அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது தான் தவறாக கொடுத்துருக்கு. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, சரியான வாக்கியத்தை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62ன்னு கொடுத்துருக்காங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது தான் பார்த்தீங்கன்னா 62. இது கூட எப்போ அப்படின்னா 15வது சட்ட திருத்தத்தின்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய ஓய்வு வயது 60லிருந்து 62 உயர்த்தியிருப்பாங்க. யாருக்கு? உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஓய்வு பெறும் வயது பார்த்தீங்க அப்படின்னா 65 வயதில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. ஆமாம், 3 அங்கங்கள் இருக்கு. என்னென்ன? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் ஜுடிஷியரி. இதனுடைய 3வது அங்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை அப்படின்றது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. இது மேல்முறையீடு அப்படின்னு சொல்ல வேணாம், அசல் ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன். உச்சநீதிமன்றம் தன்னுடைய இந்த அதிகார வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீதி வழங்கும் அதிகார வரம்பு வந்து அதிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வாறு வகைப்படுத்தப்படுது. எப்படி? அசல் ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன்,
அப்பலேட், மேல்முறையீடு ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இதனுடைய ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா விதி 143, குடியரசுத் தலைவருக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரை ஆலோசனை வழங்கக்கூடிய விதி. இது பார்த்தீங்க அப்படின்னா 133லேருந்து 136 வரைக்கும் அப்பலேட் மேல்முறையீடு சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் ரிலேட்டடான ஆர்டிகல். இது பார்த்தீங்கன்னா விதி 131 அசல். அப்போது எந்தெந்த வழக்குகளில் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதே மாதிரி மாநிலம் மற்றும் இன்னொரு மாநிலம் தொடர்புடைய வழக்குகள், யூனியன் கவர்மெண்ட் அப்புறம் இன்னொரு மாநிலம் தொடர்புடைய வழக்குகள், இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி அதிகாரத்துக்குட்பட்டது, அசல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வந்து வரக்கூடியது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்க, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவினுடைய அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். சரி, விதி 41 இதற்கான வழிவகை செய்யுது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போ 2, 4 சரியானது. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, தவறானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கருப்பு பணம் மற்றும் வரி வகுத்தல் சட்டம் அப்படின்றது பிளாக் மணி அண்ட் இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது 2015 தான். ஸோ இது சரி. அடுத்தது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம், ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது 2016. இதுவும் கரெக்ட். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்றது இன்கம் டேக்ஸால் கொண்டு வரப்பட்டது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டது. 2018 கிடையாது, 2016 கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் 2016 அப்படின்றது சரி. அப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க கேள்வி, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது அப்படின்றது இல்லை, சி தான் தவறானது. சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்க. பூலித்தேவர் கேப்டன் கேம்ப்வெல் அவரால் வந்து என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சரியான இணை தான். வேலு நாச்சியார் அப்படின்றவர் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் வான்ஜோரும் ஆற்காடு நவாப் இவர்கள் அடங்கிய படைகளால் என்ன பண்ணார் அப்படின்னா காளையார் கோவில் போரில் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஜாக்சன் துறைக்கு பதிலாக வந்தவர் தான் இந்த எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவர். வேலூர் புரட்சி இதை ஒடுக்கியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கில்லஸ்பி அப்படின்றவர். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. சரியான இணை கேட்டிருக்காங்க, 4 இணையும் சரி அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து பொறுத்துக்க, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இந்து முஸ்லீம் கலவரம் பார்த்தீங்க அப்படின்னா 1946 வந்து முஸ்லீம் லீக்கினுடைய நேரடி நடவடிக்கையினால் அதன் அடிப்படையில் வந்து நவகாலியில் வந்து அது பெரிய வந்து ஒரு போரே நடக்கும். அதாவது இந்து முஸ்லீம் கலவரமாக வந்து வெடித்து நிறைய இந்துக்கள் வந்து இதில் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தியடிகள் கூட அதில் வந்து அங்கே வந்து எனது பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்து முஸ்லீம் கலவரம் நவகாலி அப்படின்றது 4. அடுத்தது ஆகஸ்ட் கொடை எப்போ 1940 லின்லித்கோ வந்து கொடுப்பார். என்ன சொல்லுவார், இந்தியாவுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. பட் இதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இங்கே இருக்கிறவங்க. ஸோ ஆகஸ்ட் கொடை லின்லித்கோ பிரபு. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா கோவிந்த் பல்லபந்த். எப்போனா ஜூன் 14 காங்கிரஸ்னுடைய ஒர்க்கிங் கமிட்டி நியூ டெல்லியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் போடுறாங்க. அங்கே இந்த ரெசல்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணது யாருன்னா கோவிந்த் பல்லபந்த் அப்படின்றவர் தான். ஜூன் 14 எங்கள் காங்கிரஸ்னுடைய ஒர்க்கிங் கமிட்டியில். ஸோ இது 4, 3, 2. அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தினுடைய ஐஎன்ஏனுடைய இந்திய நேஷனல் ஆர்மியினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் யாருன்னா மோகன் சிங். 1 4 3 2 1 4 3 2 1. சி இஸ் த ஆன்சர். 4 3 2 1. அடுத்தது பாருங்க, உளவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் வந்து கருதுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்றாங்க. அதாவது
உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் உலகத்திற்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சாணி போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேருக்கு எப்படி அச்சாணி போன்றதோ அதே மாதிரி உழவர்கள் இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. டி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்ற திருக்குறள் என்ன சொல்ல வருது? உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார்? உலகத்தோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவர் கல்லாதவராகவே என்ன பண்ணுவார்? கருதப்படுவார். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்றது தான் ஆன்சர் ஏ. அதாவது என்ன, விருந்தினர் முதல்ல உண்ணதுக்கு அப்புறம் அதை மிஞ்சியவற்றை உண்ணுபவர் பார்த்தீங்க அப்படின்னா தான் விதைப்பதற்கு அடுத்த நெல்மணிகள் இருந்தால் கூட அதை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரி அந்த விருந்தோம்பலுடைய பண்பை வந்து உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினர் முதலில் உண்ண மிஞ்சியவற்றை உண்பவனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா அப்படின்றது. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் வந்துள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறத்துப்பால்ல ஊழ் அதிகாரம். எதுலனா அறத்துப்பால். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவன் நுட்பமான நூல்களை பலவற்றை கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு செயலுக்கு ஏற்றவாறு அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம்பட்டு காணும், மேம்பட்டு தோன்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். அறத்துப்பாலில் இருக்கக்கூடியது ஊழ். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது, திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்க அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு. எப்போனோ 1974 வந்து வாங்கியிருப்பார். இப்போ வா சே குழந்தைசாமி இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழும் வள்ளுவம் அப்படின்றது 1988 வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்களில் ஒருத்தர் தான் இந்த நீலகண்ட சாஸ்திரி அப்படின்றவங்க. அடுத்தது, ஆசா ஞானசம்பந்தன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்பன் ஓர் பார்வை அப்படின்றத 1985 வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தோம். 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற சிறுகதைக்கு அம்பை அவர்கள் வாங்கியிருக்காங்க. 2022 காலாபாணி அப்படின்ற புதினத்துக்கு ராஜேந்திரன் அவர்கள் வாங்கியிருக்காங்க. போன வருஷம் 2023 நீர்வழி படுவும் அப்படின்ற புதினத்துக்கு ராஜசேகரன் அப்படின்ற தேவி பாரதி ஈரோடை சேர்ந்தவர் அவர் வந்து வாங்கியிருப்பார். ஸோ இதுக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் 2024 பாரத ரத்ன விருது பெற்றோர்களில் தவறானவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாரத ரத்ன பத்மஸ்ரீ அவார்டில் இருந்து இந்த வருஷம் குரூப் 4ல் உங்களுக்கு ஒரு கேள்வி கட்டாயம் வரக்கூடிய எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பாரத ரத்ன விருது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பாரத ரத்னா அவர்களுடைய கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருக்கு வருடத்திற்கு வந்து விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை 1999 பிரேக் பண்ணுறாங்க. எப்படி பிரேக் பண்ணுறாங்க? 4 பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. அதற்கப்புறமா மறுபடியும் அந்த ரூலை இப்போ 2024 பிரேக் பண்ணி அந்த விருதை 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. என்னது? பாரத ரத்னா விருது. யார் யாருக்கு? சரண் சிங் அவருக்கு கொடுத்துருக்காங்க. சரண் சிங். அடுத்தது PV நரசிம்மராவ். அடுத்தது கற்பூரி தாக்கூர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பக்ருதீன் அலி முகமது கிடையாது. ஸோ தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இவர் தான் தவறானவர். மீதி 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா LK அத்வானி, MS சுவாமிநாதன். மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் சொல்லக்கூடிய MS சுவாமிநாதன் தான் இருக்குது. ஸோ இந்த 5 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத ரத்ன விருது முதல் முறையாக 5 பேருக்கு இந்த ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் டி. அடுத்த கேள்வி,
தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன தவறானது? அம்மு சுவாமிநாதன் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களில் இவர்கள் வந்து ஒருத்தர் தான் அம்மு சுவாமிநாதன். பட் இந்த சுதேசி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான பெண்மணி யாருன்னா நீலாவதி அம்மையார். இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து கதராடை அணிந்து அதை சுதேசி இயக்கத்துக்கு தீவிரமாக பாடுபட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்தவர் தான் இந்த லீலாவதி அம்மையார். ஸோ சுதேசி இயக்கம் அப்படின்னா லீலாவதி அம்மையார் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது தவறானது. ருக்மணி லட்சுமிபதி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை தண்டனை பெற்ற முதல் பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் வந்து எனது நேஷனல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்காக யூத்தை வந்து ஒன்று சேர்க்கிறதுக்கான காங்கிரஸ் யூத் லீக் வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க. ஸோ அடுத்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்றவங்க பூதான் இயக்கம். இவர்கள் வந்து வினோபா பாவே அவர்களுடைய பூமிதான இயக்கத்தில் வந்து கலந்து கொண்டு இவர்களுடைய ஹஸ்பண்டும் கலந்து கொண்டு மிக முக்கிய பங்கு வகித்தவங்க. அஞ்சலை அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு மிக முக்கியமான பெண்மணி. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3மே சரி. ஏ மட்டும்தான் தவறானது. தவறானதை தேர்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்றது தான் தவறு அப்படின்றது. இல்லை நான் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். அம்மு சுவாமிநாதன், ருக்மணி லட்சுமிபதி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், அஞ்சலை அம்மாள் அவருடைய இமேஜஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை படித்து சரியானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது எதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதனை பருவக்காடுகள் என்று அழைக்கலாம். தேக்கு மற்றும் சால் மிக முக்கிய மரங்களாகும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கு பொருந்தும். இந்த வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலங்களில் தங்களுடைய இலைகளை வந்து இவ்வகை மரங்கள் வந்து உதிர்த்துரும். ஸோ இந்த வெப்பமண்டல வறண்ட காடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆலமரம், இங்கே இருக்கக்கூடிய வேற என்ன மரங்கள், மூங்கில், இதெல்லாம் வந்து இங்கே முக்கியமானது. அல்பைன் காடுகள் வந்து ஊசி இலை மரங்களை வந்து கொண்டிருக்கக்கூடியது. பசுமை மரா காடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மூங்கில் இதுவும் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து சில இடங்களில் வந்து உங்களுக்கு காணப்படும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்றது தான் சரியான விடை. இதுக்கு வந்து அதே மாதிரி சின்கோனா, தென்னை, சின்கோனா இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமை மர காடுகள். இது ஊசி இலை. இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த இதுக்கு. அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்க. மண்டலம் மற்றும் தலைமையிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மண்டலம் அதனுடைய தலைமையிடம். கிழக்கு ரயில்வே அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொல்கத்தாவில் இருக்குது, கவுகாத்தி கிடையாது. கொல்கத்தாவில் இருக்குது. அப்போ கவுகாத்தியில் இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலம் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு எல்லை ரயில்வே இதுதான் வந்து கவுகாத்தியில் இருக்குது. தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி அப்படின்றது சரி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே எங்கே இருக்குன்னா பிலாஸ்பூர், இதுவும் சரி. இந்த மத்திய ரயில்வே அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, சத்ரபதி சிவாஜி முனையம். இந்த செகந்திராபாத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் மத்திய ரயில்வே இருக்குது. தென் மத்திய ரயில்வே தான் இந்த செகந்திராபாத்தில் இருக்குது. இப்போ இன்னும் ஒரு சிலது பார்ப்போம். கிழக்கு பார்த்தோம். மேற்கு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு ரயில்வே மும்பையில் இருக்குது. வடக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. தெற்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஸோ இந்த கேள்வியில் என்னது சரியான இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2, 3 இது 2 தான் பார்த்தீங்கன்னா சரி. 2 இணைகள் வந்து சரியாக இருக்குது, மீதி 2 இணைகள் வந்து தவறாக இருக்குது. அப்போ 2 இணைன்றது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரத சங்கிலிகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த புரதங்கள் சேர்ந்து என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க.
இப்போ இந்த நியூக்ளியோசைடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் சேர்ந்த புரதங்களால் வந்து இது பண்ணுது. நியூக்ளியோடைடு அப்படின்றது நைட்ரஜன் காரம் ப்ளஸ் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் இந்த புரதங்கள். ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ கூற்று இரண்டும் வந்து தவறு. டி இஸ் த ஆன்சர். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் மாற்றிருக்கு. இரண்டு கூற்றும் தவறு. அடுத்த क्वेश्चन பாருங்க. சைட்டோகைனின் ஜிப்ரெலிக் செல் பகுப்பை வந்து கட்டுப்படுத்துது. ஆக்சின் ஜிப்ரெலிக் தண்டு நீட்சியை கட்டுப்படுத்துது. இலைத்துளை மூடுதலுக்கு அப்சிசிக் அமிலம். உதிர்தல் மற்றும் உதிர்தல் பகுதி உருவாதல் எத்திலின். இது வந்து உதிர்தலை தடுத்தல் ஆக்சின். இளம் கனிகளின் வளர்ச்சிக்கு சைட்டோகைனின். கனிகள் பழுப்பதை தூண்டுதலுக்கு எத்திலின். வேர்களுடைய புவிநாட்டம்க்கு ஆக்சின். ஸோ இப்போ பாருங்க கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஆக்சின் என்ன கொடுத்துருக்காங்க. ஆக்சின் அப்படின்றது நுனி ஆதிக்கம் 3 பார்த்தோம்ல, அதனுடைய நீட்சியை கட்டுப்படுத்துதல் அப்படின்றது. அடுத்து எத்திலின் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பழுத்தல். கீழே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கனிகள் பழுப்பதை தூண்டுதல் எத்திலின். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்சிசிக் அமிலம் வந்து உதிர்தல். எங்கே பார்த்தோம். இலைத்துளை மூடுதல் அப்படின்றதுக்கும் உதிர்தல் அப்படின்றதுக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ உதிர்தல் அப்சிசிக் அமிலம் 1. அடுத்தது சைட்டோகைனின் செல் பகுப்பு 5. சைட்டோகைனின் செல் பகுப்பு. அடுத்தது ஜிப்ரெலின் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கணுவிடை பகுதியினுடைய நீட்சி. ஜிப்ரெலிக் கணுவிடை பகுதியினுடைய நீட்சி. ஓகே 2 3 4 1 5 2. ஏ இஸ் த ஆன்சர். 3 4 1 5 2. ஓகே அடுத்த கேள்வி பாருங்க. அண்மையில் லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னாள். இவங்க எல்லாருமே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸாக இருக்காங்க. இவங்க 3 பேர். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் CJI. இவர் தான் வந்து இதனுடைய இப்போ லோக்பாலுடைய தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த லோக்பால் அப்படின்ற வார்த்தை 1963 LM சிங்வி அவர்களால் வந்து காயின் பண்ணப்பட்டது. லோக்பால் அப்படின்னா கேர்டேக்கர் ஆஃப் பீப்புள், மக்கள் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்பால் அப்படின்றது வந்து இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு எங்கன்னா ஸ்வீடன் அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2013. எப்போ இது நடைமுறை ஆனிச்சுன்னா 2014. இல்லை லோக்பால் அப்படின்னா யூனியன், அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிரான அமைப்பு தான் லோக்பால். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு ஊழலுக்கு எதிரான அமைப்பு தான் லோக் ஆயுக்தா அப்படின்றது. அப்போ தமிழ்நாட்டில் எப்போ லோக் ஆயுக்தா கொண்டு வரப்பட்டதுன்னா 2018. இதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா தேவதாஸ் அவர்கள் வந்து இருக்காங்க. ஓகே இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி 121வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியான இணை எது அப்படின்னு. சரஸ்வதி சம்மன் விருது 2023 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பிரபா வர்மா அப்படின்னு ஒரு மலையாள போயட்டுக்கு தான் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருது கொடுத்துருக்காங்க. சரிதான். என்ன நூலுக்காகனா ரௌத்ர சாத்வீகம் அப்படின்ற நூலுக்காக, கவிதை நூலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரபா வர்மா அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது துரோணாச்சாரியா விருது. இது வந்து பயிற்சி வழங்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீ லலித் குமார் அப்படின்ற ஒரு மல்யுத்திய பயிற்சியாளர் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சரி. அடுத்தது கேல் ரத்னா விருது 2023 யார் யாருக்குன்னா சிராக் சந்திரசேகர் செட்டி அப்படின்ற பேட்மிண்டன் வீரருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. அடுத்தது ஞானபீட விருது 2024 சமஸ்கிருத அறிஞர்
அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ 4 இணையுமே சரியாக கொடுத்துருக்காங்க. டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க. இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சர் தலங்கள் 80. சரி. முதல்ல ராம்சர் தலம் அப்படின்னா ஈரநிலங்கள்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலங்களுடைய பாதுகாப்பு பற்றியது தான் இந்த ராம்சர் தலம் கன்வென்ஷன் அப்படின்றது. ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சர் அப்படின்ற இடத்துல வந்து 1971 வந்து இந்த ஈரநிலங்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு கையெழுத்தாகுது. அந்த இடத்துல வந்து கையெழுத்தானதுனால அந்த ஈரநில பாதுகாப்புக்கான அந்த இது எல்லாமே நம்ம ராம்சர் தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்தியா இதில் எப்போ சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982 வந்து இந்தியா வந்து சைன் பண்ணுறாங்க இந்த ராம்சர் இதில். இப்போ பாருங்கள், இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சர் தலம் 80. சரி. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சர் தலம் 16. சரி. ரெண்டாவதாக என்ன இருக்குன்னா ஊபி இருக்குது, உத்தரப்பிரதேசம் 10 ராம்சர் தலங்களை வந்து தன்னகத்தை கொண்டுள்ளது. அடுத்து சமீபத்தில் தமிழ்நாட்டில் சேர்க்கப்பட்ட தலம் லாங்வுட் ஷோலா ரிசர்வ் காடுகள் அப்படின்னு நீலகிரியில் இருக்கக்கூடியதும் மற்றும் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் இருக்கக்கூடியதும் சேர்த்துருக்காங்க. 2024 ஜனவரியில் ஒரு 5 ராம்சர் தலங்களை வந்து இந்தியாவில் சேர்த்தாங்க. 3 கர்நாடகாவும் 2 தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்சர் தலங்களும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சரி. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரினால அனைத்தும் சரி. டி இஸ் த ஆன்சர். சரியான இணை டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. அதே மாதிரி ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி 2ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குப்த பேரரசு ஃபர்ஸ்ட் பேரரசு, அப்புறம் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணங்கள் இல்லை பிராந்தியங்கள், அடுத்து விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள், அடுத்து கிராமம் இல்லை நகராட்சி. இந்த கிராமத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தினுடைய ஹெட்டு வந்து கிராமிகா அப்படின்னு சொல்கிறாங்க. நகரத்தினுடைய ஹெட் வந்து சிரேஷ்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயத்தை ஆள்றவர்கள் வந்து விஷயபதி அப்படின்றாங்க. புக்தியை ஆள்பவர்கள் வந்து உபாரிக்கா அப்படின்ற ஆளுநர்கள் வந்து சொல்கிறாங்க. பேரரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மன்னர்கள். இப்போ பாருங்கள், குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி எனும் பெயர்களால் பல பிராந்தியர்களால் தேசம் அல்லது புக்தி எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. சரி, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிராந்தியங்களை உபாரிக்கா எனும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். ஆமாம், நான் இப்போ நம்ம சொன்ன புக்தி வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராந்தியங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாரிக்கா அப்படின்ற கவர்னர்ஸ் ஆளுநர்ஸ் தான் வந்து நிர்வாகம் பண்ணாங்க. ஸ்டேட்மெண்ட் சரி. விஷயபதிகள் எனும் அதிகாரிகள் மாநில நிர்வாகத்தை மேற்கொண்டனர். ஆல்ரெடி சொன்ன விஷயபதி அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகம். ஸோ இது வந்து தவறு. பிராந்தியங்கள் விஷயா எனும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. கரெக்ட். பிராந்தியங்கள் புக்தி வந்து என்னது விஷயங்களாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிராமங்கள் நகரங்கள் அப்படின்றது. ஸோ என்னது தவறானது கேட்டிருக்காங்க. சி தான் தவறானது. சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி 124வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. உந்து விசை இது கனத்தாக்கு விசைன்னு சொல்லணும். கனத்தாக்கு விசை இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கனத்தாக்கு விசை இதுக்கு சரி. பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சமன்பாடும் நம்ம எழுதிடலாம். ஏன்னா அதுவும் நமக்கு வந்து தேர்வுகளில் வந்து கேட்டிருக்காங்க. அதனுடைய சமன்பாடும் நம்ம எழுதலாம். என்ன? நீளம் இன்ட்டு காலம். சாரி, விசை இன்ட்டு காலம். விசை இன்ட்டு காலம். அடுத்தது பரப்பு இழுவிசை. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா விசை பை நீளம். ஓகே. அடுத்தது விசையின் திருப்புத்திறன். இதுவும் சரியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேருக்கு நேராக. இது பார்த்தீங்கன்னா விசை இன்ட்டு தொலைவு.
அடுத்தது போல்ஸ்மேன் மார்லி, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் பை வெப்பநிலை அதனுடைய சமன்பாடு. ஸோ பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங் 1 2 3 4 டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? The fifth Sikh Guru killed by Jahangir was யார்? ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட 5வது சீக்கிய குரு யாருன்னா குரு அர்ஜுன் தேவ் அவர்கள் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர்களுடைய பையன் குஷ்ரோ. இவர் பார்த்தீங்க அப்படின்னா குரு அர்ஜுன் தேவனுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சீக்கிய மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராவார். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜஹாங்கீரால் வந்து என்ன பண்ணுவார், இவர் வந்து கொல்லப்படுவார். குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்களுடைய 5வது குரு. சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குரு நானக். ஓகே, இந்த குரு கோபிந்த சிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் 10வது மற்றும் கடைசி குரு. கடைசி குரு. இந்த குரு கிரந்த சாஹிப் அப்படின்றது ஆதி கிரந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆதி கிரந்தம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்களுடைய புனித நூல். முதல்ல இருக்கக்கூடிய அந்த 10 குருக்களினுடைய அந்த அவர்களுடைய வழிகாட்டுதலை தொகுப்பாக இது பண்ணி அதை வந்து இந்த குரு கிரந்த சாஹிப் அப்படின்ற புனித நூலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் சீக்கியர்களுடைய 11வது குரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சீக்கியர்களுடைய 11வது குருவாக ஒரு புத்தகம், ஒரு நூலை வந்து சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு கோபிந்த சிங் 10வது மற்றும் உயிருள்ள ஒரு மனிதரை வந்து எனது கடைசி குருவாக வந்து ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு புத்தகமாக வந்து கடைசி குருவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு கிரந்த சாஹிப் அப்படின்றதா ஒரு புனித நூல் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அர்ஜுன் தேவ் அப்படின்றவர் தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க. முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியா மீது படையெடுத்து கங்கை வரை கைப்பற்றினார். ஆம், அவர் வங்காளத்தை நோக்கி படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய அரசர் மகிபாலனை வந்து தோற்கடித்து இது பண்ணியிருக்காரு. ஸோ கங்கை வரை கைப்பற்றினார். ஸ்டேட்மெண்ட் சரி, கூற்று. இவருக்கு முதலாம் ராஜேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் அவர்களுடைய மகன் தான் முதலாம் ராஜேந்திரன். இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்முடி சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் வந்து இவருக்கு வந்து இருக்குது. இதன் வெற்றியை கொண்டாடும் வண்ணம் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் கோயிலை வந்து எழுப்பினார். சரி, ரெண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் சரி, மற்றும் கூற்று காரணத்தை விளக்குகிறது. கூற்று காரணம் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது. சி இஸ் த ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை வந்து கட்டியிருப்பார். ஜலமய ஜெயஸ்தம்பம்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர், காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்றது. யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்றது பார்ப்போம். நான் இங்கே பாருங்கள் புகழ்பெற்ற பேஷ்வாக்களுடைய இது கொடுத்துருக்கேன். பாலாஜி விஸ்வநாத் 1713 1720. அதுக்கடுத்து யார், அதுக்கடுத்து யாருன்னு சொல்லிட்டு ஆர்டராக கொடுத்துருக்கேன். அப்போ முதல்ல யார் வராங்கன்னா பாலாஜி விஸ்வநாத், அவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. இவர் தான். இவருடைய காலம் என்ன, 1713 1720 வரைக்கும். அடுத்தது யார் வரா, பாஜிராவ். பாஜிராவ் எங்கே இருக்காரு, 1720 1740 வரைக்கும் வராரு. அப்போ 3. அடுத்தது யார் வரா, பாலாஜி பாஜிராவ். இவர் என்ன 1740 1761 வரைக்கும் வராரு. 4. அடுத்தது யார் வரா, மாதவராவ். மாதவராவ் தான் இருக்காரு. 1761 1772 வரைக்கும் இருக்குது. ஸோ 2 3 4 1 ஏ இஸ் த ஆன்சர். மீதி இருக்கக்கூடிய 2ஆம் பாஜிராவ், பேஷ்வா நாராயண ராவ், ரகுநாத ராவ், 2ஆம் பாஜிராவ், அவர்களுடைய அந்த ஆர்டரையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. திடப்பொருட்களில் அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இங்கே நான் இமேஜாக கொடுத்துருக்கேன். அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்ப கடத்தல். சி, இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திடப்பொருள்களில் உள்ள அதிக நிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயக்கம் இல்லாமல் அதனுடைய வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன், வெப்ப கடத்தல் அப்படின்றது. ஸோ அப்போ இதுலேருந்து நீர் ஆவியாகி போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன், வெப்பச்சலனம் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து சி ஆன்சர்.
அடுத்தது ரேடியேஷன் பாருங்கள், வெப்ப கதிர்வீச்சுக்கு ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வெப்ப கடத்தல், சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. ஓகே, பாமினிய சுல்தானத்தினுடைய அந்த பொறுப்புகள் வந்து பாருங்க, வகீல் உஸ் சுல்தானா அப்படின்றது அரசரின் படைத்தலைவர். சரி, பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க தான் கொடுத்துருக்காங்க. ஹமீர் ஹீம் ஜும்லா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிதி அமைச்சர். வசீர் இ ஹஸ்ரப் அப்படின்றவர் தான் வெளியுறவு அமைச்சர் அப்படின்றது. அடுத்து நசீர் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நிதி இணையமைச்சர். அவர் தான் வந்து வசீர். அப்போ அரச படைகளின் பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வா. அதான் வந்து அரச படைகளின் பொறுப்பாளர் அப்படின்றது. அடுத்தது இப்போ எது பொருத்தமானது? ஏ மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஏ இஸ் த ஆன்சர். மீதி எல்லாமே வந்து தவறான இணையாக இருக்குது. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, பின்வரும் ஒன்றில் எது சரியாக பொருந்தி உள்ளது? இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட், ஆங்கில கல்வி சட்டம் எப்போ அப்படின்னா 1835 தான் ஆங்கில கல்வி சட்டம் வில்லியம் பெண்டிங் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. அடிமை முறை ஒழிப்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சரியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் எலன் பெரோ. இது பார்த்தீங்கன்னா 1833 சார்ட்டர் ஆக்ட்லேயே வந்து என்னது கொண்டு வந்திருப்பாங்க. அதை மறுபடியும் வந்து இந்தியன் அந்த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்றது 1843 வந்து என்னது நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க லார்ட் எலன் பெரோ. இது வந்து வில்லியம் பெண்டிங். அடுத்தது சென்னை வாசிகள் சங்கம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1852 கஜலு லக்ஷ்மி நரசு மற்றும் சீனிவாசனார் போன்றவர்களால் வந்து தொடங்கப்பட்டது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். அடுத்து இண்டிகோ கழகம் பார்த்தீங்க அப்படின்னா 1859 1860 வாக்கில் வந்து நடந்த ஒரு கழகம் தான் வந்து இண்டிகோ கழகம் அப்படின்றது. இது வந்து எனது நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பெசன்ஸ் விவசாயிகளுடைய ஒரு கழகமாக இருந்துச்சு. ஸோ இல்லை எது வந்து பொருந்தி உள்ளது, சரியாக பொருந்தி உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா பி, இந்த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி ஆக்ட் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்றது 1843 அப்படின்றதா சரி. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையின் உச்சியில் எப்போ? ஜூலை 31 1805 அன்று தூக்கிலிடப்பட்டார். அவர் எப்போ பிறந்தார்னா 1756 வந்து அவருடைய பிறப்பு இருக்கும். இவருக்கு வந்து தீர்த்தகிரி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கும், தீர்த்தகிரி என்று அறியப்பட்டார். ஸோ தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையின் உச்சியில் வந்து ஜூலை 31 1805 வந்து அது தூக்கிலிடப்படுறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது தவறாக இருக்குது. தீரன் சின்னமலை கொரில்லா போர் முறையை பின்பற்றினார், சரிதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திப்புவினுடைய திவானாக இருக்கக்கூடிய முகமது அலி கிட்ட வந்து அவர் வரிப்பணத்தை வசூலிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அங்கே அவருடைய வரிப்பணத்தை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சின்னமலை வந்து பிடுங்கி கொண்டதா சுல்தானிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ தீரன் சின்னமலை கொரில்லா போர் முறையை பின்பற்றினார் அப்படின்றது சரி. 4ஆம் மைசூர் போர் 1799 அதனுடைய முடிவில் ஆங்கிலேயர்களுடன் இணைக்கப்பட்ட பகுதி கோயம்புத்தூர், கனரா, ஸ்ரீரங்கப்பட்டினம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்ட பகுதி. அப்போ இது சரியாக இருக்குது. 1 மட்டும் தவறு, 2, 3 சரி, 1 மட்டும் தவறு. பி இஸ் த ஆன்சர். ஓகே, மேற்காணும் கூற்றுகளை ஆராய்க. 2, 3 மட்டும் சரியாக இருக்குது, 1 அப்படின்றது தவறாக இருக்குது. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களை பற்றிய சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்னல் HS ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையினுடைய உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகச்சரியான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி 1916ஆம் ஆண்டு ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து எழுதுனாங்கன்னு இருக்கு புத்தகத்தை. 1918 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புத்தகத்தை பதிப்பிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது 1917 அவர் காமன்வெல்த் மற்றும் என்ற வாராந்திரையை தொடங்கினார். ஸோ அவர் 1914 என்ன பண்ணுவாங்க, காமன்வெல்த் அப்படின்ற ஒரு வாராந்திரையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தவறு.
ஒன்று மட்டும்தான் சரி, ஒன்று மட்டும் சரி. சரியான கூற்று இருந்தால் கேட்டிருக்காங்க, ஒன்று மட்டும்தான் இதில் வந்து சரியான கூற்று. இந்த ரெண்டு வந்து தவறாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. டேஷ் உடன்படிக்கையில் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமை, திவானி உரிமைனா நிதி உரிமை, நிதி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது. என்ன உடன்படிக்கைனா அலகாபாத் உடன்படிக்கை 1765. அதாவது பக்சார் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய 64 நடைபெற்ற இந்த பக்சார் போரின் முடிவில் இரண்டாம் ஷா ஆலமுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன்படிக்கை கையெழுத்தாகுது, அலகாபாத் உடன்படிக்கை. இதன் அடிப்படையில் திவானி உரிமைகள், நிசாமத் உரிமைகள் சொல்லிட்டு ரெண்டாக பிரியுது. திவானி உரிமைகள்னா நிதி உரிமையை வந்து யாருக்கு, ராபர்ட் கிளைவுக்கும், நிசாமத் சொல்லக்கூடிய நிர்வாக அதிகாரம் வந்து இரண்டாம் ஷா ஆலமுக்கு வந்து பிரித்து வழங்கப்படுகிறது. அது என்ன உடன்படிக்கைனா அலகாபாத் உடன்படிக்கை 1765. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது தவறானது? டிரான்ஸ் இமயமலை, கைலாஷ், காரகோரம் மலைத்தொடர்கள். கரெக்டு தான். டிரான்ஸ் இமயமலை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து மேற்கு இமயமலைன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இது திபெத் பகுதிகளில் அதிகமாக காணப்படுறதுனால திபெத்தியன் இமயமலைன்னு கூட இதை வந்து சொல்லலாம். திபெத்தியன் இமயமலை எதை? டிரான்ஸ் இமயமலை. அடுத்து இமாத்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உள் இமயமலை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. கஞ்சன்ஜங்கா, எவரெஸ்ட் அப்படின்றது கரெக்ட். இமாச்சல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது மத்திய இமயமலைன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் முக்கியமான மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வாஞ்சல், மகாபாரத், தௌலதார், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமானது. இந்த கேத்ரின் ஆஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காரகோரம் மலைத்தொடர் அந்த ரீசனில் இருக்குது. ஸோ பூர்வாஞ்சல் குன்றுகள் இது வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இமயமலையினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடியது காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் இங்கே காணப்படுது. இது சரி. இப்போ என்ன கொடுத்துருக்கு? எது தவறானதுன்னு கேட்டால் சி தான் தவறாக கொடுத்துருக்கு. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, வெப்ப குறைவு வீதம் என்று அழைக்கப்படுவது எது? லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தினுடைய ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் அதனுடைய வெப்பநிலை குறைவது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து வெப்ப குறைவு வீதம். 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து குறையும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப குறைவு வீதம். சி இஸ் த ஆன்சர். கீழ்காண்பனவற்றுள் வேறுபட்ட ஒன்று எதுன்னு கொடுத்துருக்காங்க. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், சுங்கவரி, கஸ்டம்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, கிஃப்ட்டு, ப்ரொடக்ஷன் டேக்ஸு இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைரக்ட் டேக்ஸ். மீதி இருக்கக்கூடிய இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இங்கே பாருங்கள், டைரக்ட் டேக்ஸில் கிஃப்ட் டேக்ஸ், இந்த கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டியூட்டி, சேல்ஸ், வேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸில் வந்து வரக்கூடியது. அப்போது அன்பளிப்பு வரின்னு சொல்லக்கூடிய சி தான் வந்து வேறுபட்ட ஒன்றாக இருக்குது. சி இஸ் த ஆன்சர். சாரி, இது பாருங்க, இது வந்து கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்றது டைரக்ட் டேக்ஸ். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். அடுத்தது பொறுத்துக. தலக்காற்று, லோக்கல் வின்ஸ், அதிலே பாருங்கள் லோக்கல் வின்ஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும் வீசக்கூடிய அந்த காற்றுகள் வந்து தலக்காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது எது எது வந்து எங்கெங்கே அப்படின்றது வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இல்லை பாருங்கள், சினுக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கே இருக்குது? வட அமெரிக்கா தான். வட அமெரிக்கா, வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடர்கள், ராக்கி மலைத்தொடர்கள். அடுத்து மிஸ்ட்ரல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸு தான்.
மிஸ்ட்ரல் அப்படின்னு பிரான்ஸ்ன்றது மத்திய தரைக்கடல் பகுதி. ஃபோரா அப்படின்றது இத்தாலி தான், இதுவும் மத்திய தரைக்கடல் பகுதி. லூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தார் பாலைவனத்தில். அடுத்து ஃபர்ன் காட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் அண்ட் ஐரோப்பா அதில் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது சிராக்கோ அப்படின்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவினுடைய வட கடற்கரை பகுதியில் இருக்குது, வீசக்கூடியது. அது சிராக்கோ. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் எல்லாமே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தல காற்றுகள், குளிர்தல காற்றுகள், அது எங்கே வீசுது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள். பிடிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது, அதாவது ஒருவர் செலவிட தகுந்த சொந்த வருமானத்தை குறிப்பிடக்கூடியது தான் இந்த பிடிஐ அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன். பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். இந்திய நடனங்கள், அதை மேட்ச் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்திய நடனங்கள் இங்கே நான் சம் கொடுத்துருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சத்ரியா அப்படின்ற நடனம் வந்து எங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் ஃபேமஸ். அஸ்ஸாமில் பாருங்கள், பிஹு, சத்ரியா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆனது. அப்போது 1க்கு 3. அடுத்தது யக்ஷகானம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யக்ஷகானா அப்படின்றது நம்மளுடைய கர்நாடகாவில் வந்து ஃபேமஸ். இப்போ என்ன இருக்குது? 5. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃபேலியா அப்படின்றது ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. ஸோ பாருங்க 1. அடுத்தது சோலியா அப்படின்றது உத்தரகாண்ட் எங்கே இருக்குது? சோலியா அப்படின்றது உத்தரகாண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது இதில் வந்து 4. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தும்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடியது. 2, 3, 5, 1, 4, 2. பி இஸ் த ஆன்சர். ஓகே, இதுக்கு ஆன்சர் பி. சத்ரியா, கர்நாடகா, கல்ஃபேலியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சம் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் நான் பாருங்கள். ஆந்திரா குச்சிப்புடி, அருணாச்சலில் புய்யா, அப்புறம் சலோ அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடியது. அடுத்து பீகாரில் பாருங்கள் ஜிஹாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் கத்கர்வா அப்படின்ற இது இருக்குது. ஸோ சத்தீஸ்கரில் வந்து கர்மா, சாலா இந்த மாதிரி இருக்கக்கூடியது சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணுறோம், இந்த டான்ஸஸ், இந்தியன் டான்ஸஸ் ஃபார்ம். அடுத்தது பாருங்க, ஜனநாயகத்திற்கான பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் மறுமலர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்எம் சிங்வி கமிட்டி. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், பல்வந்த் ராய் கமிட்டி 1957 கொண்டு வரப்பட்டது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை வந்து பரிந்துரைத்திருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய அதற்கான ஒரு மகாசாசனம் அப்படின்றது இவர்களுடைய இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியினுடைய அறிக்கையை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி 1977 பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுடைய அந்த புத்துயிர் ஊட்ட அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு கமிட்டியாக வந்து இருக்குது. அசோக் மேத்தா கமிட்டி 1977 இவர்கள் வந்து 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அடுத்தது எல்எம் சிங்வி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஜனநாயகத்திற்கான ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் மறுமலர்ச்சி அப்படின்னா இவர்கள் தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது எலெக்ஷன் தேர்தல் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்எம் சிங்வி அப்படின்றவங்க. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா 1986 ஜிவிகே ராவ் குழு 1985 இவங்க பார்த்தீங்க அப்படின்னா
மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படின்ற ஒரு பதவியை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வறுமை ஒழிப்பு திட்டங்கள், வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி திட்டங்களை ஆராய்வதற்காகவும் அதுக்காக வந்து இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக. ஸோ GVK ராவ் கமிட்டி. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சி, LM சிங்வி கமிட்டி 1986 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்கு இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 1998 வந்து கொண்டு வரப்பட்டது. எதுக்கு அப்படின்னா தேர்தல் நிதிநிலைக்காக பற்றி ஆராய்தல், தேர்தல் நிதிநிலை குறித்து ஆராய்வதற்காக இந்த இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படின்றது இருக்குது. அடுத்து தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் ரிலேட்டடானது. அடுத்து ஓரா கமிட்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 1993 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றம் மற்றும் அரசியலுக்கு இடையேயான தொடர்புகளை ஆராய்வதற்கான கமிட்டி. அடுத்து டாங்கா கமிட்டி அப்படின்றது 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களினுடைய முழு வரையறை, அதை பற்றி வந்து இது பண்ணுறதுக்காகவும். ஸோ 4, 3, 2, 1 பி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நிதி சார்ந்த உறவுகள் எந்த உறுப்பில் கையாளப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டிகல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 243 பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டட் ஆனது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா 245 255 வரைக்கும் இந்த பி அண்ட் சி பார்த்திங்க அப்படின்னா பகுதி 11 இருக்கக்கூடியது. பகுதி 11 மத்திய மாநில உறவுகள் இருக்கக்கூடியது. இந்த 245 255 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்ட ரீதியான உறவுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். 256 263 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு 256 263 வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து 268 293 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பகுதி 12 குறிப்பிடப்பட்டிருக்கும். பகுதி 12 குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ். அப்போ ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த உறவுகள் தான் கேட்டிருக்காங்க. டி இஸ் த ஆன்சர். அப்போ பகுதி 12 பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆர்டிக்கல்லேருந்து தொடங்குது அப்படின்னா விதி 264 தொடங்குது. பகுதி 12 எது வரைக்கும் இருக்குன்னா 300A நமக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துரிமை, சட்ட உரிமையாக்கப்பட்ட சொத்துரிமை வரைக்கும் பகுதி 12 கொண்டிருக்கு. அதில் விதி 268 293 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிதி சார்ந்த உறவுகள் வந்து கையாளப்படக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஸோ சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பழைய கொஷின்ஸில் பார்த்தது தான். ஆஸ் கொலை யார்? வாஞ்சிநாதன். சட்டப்பேரவையில் புகை கொண்டு வீசினது யார்? பொது பாதுகாப்பு மசோதா அதை எதிர்த்து படுகேஸ்வர் தத்துவும் பகத்சிங் அவர்களும் வந்தனது யாருடைய உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் அதை அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டும் என்ன பண்ணுவாங்க, புகை கொண்டை வந்து வீசுவாங்க. இவங்களும் பகத்சிங்கும். ஸோ 4 மைக்கேல் ஓட்டையர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் அவர்களால் வந்து எனது கொலை செய்யப்பட்டவர். ஸோ மைக்கேல் ஓட்டையர் அப்படின்றவர் 1. அடுத்து கான்பூர் சதித்திட்ட வழக்கு, இது போல்ஷிக் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். பழைய வீடியோஸில் நம்ம பார்த்தோம் போல்ஷிக் சதி வழக்கு அப்படின்னு. யாருன்னா எம் சிங்காரவேலர். 2 3 4 1 2 3 4 1 2 ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது? 1916 இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. இது 1916 கிடையாது, 1918 உருவாக்கப்பட்டது.
சரி. 18 சரி. அகில இந்திய தொழிலாளர் சங்கம் இதனுடைய முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. அடுத்தது 1923 முதலாக மே தின விழாவை ஜி சுப்பிரமணியம் ஏற்பாடு செய்தான் இருக்கு. ஜி சுப்பிரமணியம் கிடையாது, சிங்காரவேலர் ஏற்பாடு செய்தார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கு. தொழிலாளர்களின் பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை சிங்காரவேலர் வெளியிடுறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஸோ அப்போ பாருங்க, இது தவறு, இது தவறு, இது தவறு, இது மட்டும் தான் என்னது சரியானதை கொடுத்துருக்காங்க. அப்போ சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னா இதுதான். இந்த முதல் தொழிலாளர் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் பிபி வாடியா, திருவிக்கா, அப்புறம் நம்மளுடைய சிங்காரவேலர் இவர்களை போன்றவர்களால் தொடங்கப்பட்டு அதை என்னது கொண்டு போகப்பட்டது. பிபி வாடியா அதனுடைய முதல் தலைவராக இருந்திருப்பார். ஸோ இந்த நவசக்தி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா அவர்களுடைய பத்திரிகை தான் இந்த நவசக்தி அப்படின்றது. அடுத்த கேள்வி 145 பொறுத்துக. என்ன கொடுத்துருக்காங்க? கர்மயோகி அப்படின்றது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த கோஷ் அவர்களுடையது. ஓகே. மூக் நாயக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்பேத்கர் அவர்களுடையது. ஸோ 4. அடுத்தது ஹரிஜன் அப்படின்றது மகாத்மா காந்தியடிகள். 1 2 4 1 அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம், மீதி இருக்கக்கூடியதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு பி தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், ஹல் ஹிலால் அப்படின்றது அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடையது. நேஷனல் ஹெரால்டுன்றது ஜவஹர்லால் நேரு அவர்களுடையது. ஸோ பி இஸ் த ஆன்சர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 132வது கேள்வி பாருங்கள். இது 1915 தான் பார்த்தீங்க அப்படின்னா அவு இந்தியா ரோட் அப்படின்றது. அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் என்னது? நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிப்பது டேஸில் விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விதி 50. ஆர்டிக்கல் 50 குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆர்டிக்கல் 50. எதில்? ஆர்டிக்கல் 50 டிபிஎஸ்பியில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதனுடைய மாடல் எடுத்திருக்கக்கூடிய பாருங்கள். இந்த முகவுரை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க மாடல். இந்த முகவுரை பார்த்தீங்க அப்படின்னா எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னா ஒரே ஒரு தடவை திருத்தப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் 1976 ஒரே ஒரு தடவை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு. இந்த முகவுரை அப்படின்றது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா 1947 ஜனவரி 22 நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை முகவுரையாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முகவுரை. ஸோ இது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு முகப்புரை, ஒரு இண்டெக்ஸாக பிரதிபலிக்கக்கூடியதான் இது இந்த பிரியாம்பல் அப்படின்றது. ஸோ இது அமெரிக்க மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு இந்த முகப்புரை அப்படின்றது. ஸோ இந்த டிபிஎஸ்பி இது பார்த்தீங்க அப்படின்னா 7வது அட்டவணை எதை பற்றி குறிக்குது அப்படின்னா லிஸ்ட், பட்டியல் பற்றி குறிப்பிடுது. மத்திய, மாநில மற்றும் பொது பட்டியல் பற்றி குறிப்பிடுது. கன்கரண்ட், சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டை பற்றி குறிப்பிடுது. உச்சநீதிமன்றத்தின் முடிவு ஆல்ரெடி சொன்னோம். உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு இந்திய எல்லைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னோம். என்ன விதினா விதி 141. ஸோ இந்த கேள்விக்கான விடை பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பின் பகுதி 4A ஒரே ஒரு பிரிவான 51Aவில் 11 அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது 42வது சட்ட திருத்தம்
76 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது பண்ணியிருப்பாங்க. இதை பரிந்துரைத்த கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் ஒரு அடிப்படை கடமை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. 91வது இல்லை, 86வது 2002. என்ன அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி பெறுவ வழிவகை செய்யக்கூடிய ஒரு விதி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தத்தில் 2002 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது தவறு. அப்போது எது சரியானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் சரியானவை. அரசியலமைப்பின் பகுதி 4A அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது. 51Aவில் 11 அடிப்படை கடமைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஒன்று மட்டும்தான் சரி. எது சரியானவை? ஒன்று மட்டுமே சரியானவை. இது வந்து தவறு. அடுத்தது பாருங்க, நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது அடிப்படை உரிமைகளில் எந்த இரு விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது. அடிப்படை, அதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டியூரிங் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஆணைக்கு உட்பட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்துடுது அப்படின்னா 2 விதிகளை மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது நிறுத்தி வைக்க முடியாது. அது வந்து விதி 359 அதை பற்றி சொல்லுது. இந்த மாதிரி நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது அடிப்படை உரிமைகளில் விதி 20 மற்றும் 21 அப்படின்றது விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்றத விதி 359 சொல்லுது. அதே மாதிரி விதி 19 அப்படின்றது தானாக வந்து என்னது அதை வந்து என்னது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றது வந்து என்னது எப்போ எமர்ஜென்சி டியூரேஷனில் விதி 19 தானாக செயலிழந்து விடும், தானாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு என்ன விதி சொல்லுதுன்னா விதி 358. ஸோ அப்போ விதி 358 என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி அவசர கால சூழ்நிலைகளில் நெருக்கடி நிலையில் விதி 19 தானாக வந்து முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெருக்கடி நிலையில் நடைமுறையில் உள்ள போது அடிப்படை உரிமைகளில் விதி 20 மற்றும் 21 விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்றத விதி 359 வந்து சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, பொதுத்துறை வங்கிகளில் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அமைக்கப்பட்ட குழு எதுனா பி நரசிம்மம் குழு 1991. இப்போ இந்த கேல்கர் கமிட்டி அப்படின்றது எதுக்குன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மற்றும் தனியார் துறையினுடைய ஒருங்கிணைத்தல் அது ரிலேட்டடாக வந்து போடப்பட்ட ஒரு கமிட்டி அப்படின்றது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸேஷன் என்கொயரி கமிட்டி தான் இந்த ஜா கமிட்டி. இந்த ராஜா செல்லையா கமிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரிஃபார்ம் கமிட்டி. அப்படின்றது. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தனிநபர் சத்தியாகிரகத்திற்கான காரணம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதற்காக தான் வந்து அதற்கான கொடுத்த பதிலடி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனிநகர் சத்தியாகிரகம் அப்படின்றது. ஏ இஸ் த ஆன்சர். அதனுடைய தனிநபர் சத்தியாகிரகத்தினுடைய முதல் சத்தியாகிரகி பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரிய வினோபா பாவே. தமிழ்நாட்டில் யார் முதல் சத்தியாகிரகி பார்த்தீங்க அப்படின்னா TSS ராஜன் அப்படின்ற தமிழ்நாட்டில் வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகி. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கைக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுலட் சட்டத்துக்கு எதிராக வந்து ஜாலியன் வாலாபாக் அதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கிடையாது. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி 151. மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் அவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை பற்றி ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த தீர்மானத்தை வந்து அறிவிப்பை வந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட துணை குடியரசுத் தலைவருடைய விதி 63லேருந்து 70 வரைக்கும் அவரை பற்றி குறிப்பிடக்கூடியது. துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா பதவி வெளி தலைவராக ராஜ்யசபாவில் இருக்கார். அதாவது எக்ஸ் அஃபிஷியோ ஹெட்டாக வந்து சேர்மனாக வந்து நம்மளுடைய ராஜ்யசபைக்கு இருக்கார். அதனால்
இவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் ராஜ்யசபையில், அதாவது மாநிலங்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும், மக்களவையில் கொண்டு வர முடியாது. இனிஷியேட்டிவ் பண்ணுறது வந்து ஒன்லி இன் ராஜ்யசபாவில். அதே மாதிரி 2 அவையில், ஒரு அவையில் கொண்டு வந்து நிறைவேற்றம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அவைக்கு வரும். 2 அவையிலையும் 2/3 மெஜாரிட்டி, 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ண முடியும். சில பார்த்தீங்க அப்படின்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 14 நாட்கள். அடுத்தது பாருங்க, பாலகங்காதர திலகர் தொடர்பான கூற்றில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சரியானது? இவர் தன்னாட்சி இயக்கத்தை 1916ஆம் ஆண்டு நிறுவினார் அப்படின்றது. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்டே தவறாக தான் இருக்குது. வேலண்டைன் சிரோல் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர், ஆங்கில பத்திரிகையாளர், இவர் என்ன சொல்றார் அப்படின்னா இவர் இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிறார், வர்ணிச்சார். கரெக்டு தான். இவர் வேதங்களின் ஆர்டிக் இல்லம், கீதா ரகசியம் அப்படின்ற இந்த நூலை எல்லாம் எழுதியிருக்காரு. சரிதான். அதே மாதிரி 2 இவருடைய பத்திரிகைகள் இருக்கு. ஒன்று வந்து கேசரி, இன்னொன்று மராத்தா. கேசரி அப்படின்றது மராத்தி மொழியில் எழுதியிருக்கக்கூடியது, மராத்தா அப்படின்றது ஆங்கில மொழி பத்திரிகை. ஸோ 2 இவருடைய பத்திரிகை முக்கியமான பத்திரிகை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 தவறு, சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 இந்த 2 மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்குது. சரியானதை தேர்வு செய்க அப்படின்றது. அடுத்தது பாருங்க, முஸ்லீம் லீக் பிரிட்டிஷ் இந்தியாவில் மீட்பு நாள் கொண்டாடியது ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. டெலிவரன்ஸ் டே. என்ன ரீசன்? முஸ்லீம் லீக் இந்தியாவில் மீட்பு நாள் கொண்டாடியது ஏன் அப்படின்னா 1939 டிசம்பர் 22 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து பயன்படுத்திட்டு லில்லித்கோ வந்து இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காமையே என்ன பண்ணுவார் அப்படின்னா போரில் ஈடுபடுத்துறதுக்கு இந்திய வீரர்கள் வந்து ஆயத்தமாவார். அதை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்னுடைய மீட்பு நாள், முஸ்லீம் லீக் அவர்களுடைய மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்க, 1939ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை கலந்தாலோசிக்காமல் ஈடுபடுத்தப்பட்டதற்காக மாகாணங்களிலிருந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி மட்டும்தான். அடுத்தது, இந்திய பிரதமர் தொடர்பான கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? துறைகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் இவருடைய முடிவுகளே இறுதியானது. எக்ஸாக்ட்லி இவருடைய டிசிஷன் தான் ஃபைனல். அதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இறுதிய முடிவாக இருக்கும். அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் கண்டிப்பாக வந்து என்ன இருக்குது, பிரதமருக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இருக்குது மாநில அளவில். சரி, பிரதமர் ராஜினாமா செய்யும் போது ஒட்டுமொத்த அமைச்சரும் பதவி விலகக்கூடும். கரெக்டு தான். ஏதோ ஒரு அமைச்சர் வந்து பதவி விலகிறாருன்னா அந்த மொத்த அமைச்சரவையும் பதவி விலகாது. ஆனால் பிரதமரோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரோ பதவி விலகிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சரவை என்ன பண்ணும், பதவி விலக நேரிடும். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, அனைத்தும் சரி. சரியானவற்றை தேர்வு செய்க, அனைத்தும் சரி. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது, மாநில சட்டமன்றம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை பாருங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடானது இங்கிலீஷில் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பாருங்க, மாநில சட்டமன்றம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்டமேலவையில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஆமாம், சட்டப்பேரவையில் மட்டுமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றத விதி 198 வந்து என்னது சொல்லுது. எங்க சட்டப்பேரவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றது. ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே பண மசோதாக்களை அறிமுகப்படுத்த முடியும். ஆமாம், முன் அனுமதி வந்து வேணும். இங்கே அப்படின்னா மாநிலம்னா ஆளுநர், அங்கன்னா ஜனாதிபதி, மத்தியனா குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒரு பண மசோதாவை ஆளுநர் ஒதுக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் தவறு, ஒதுக்க முடியும். சரியானதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 அப்படின்றது தான். அறிமுகப்படுத்த முடியாது, சரி. ஸோ 1, 2, 1 மற்றும் 2 அப்படின்றது தான் சரியானது. ஏன்னா சட்டமேலவையில் அறிமுகப்படுத்த முடியாது, சட்டப்பேரவையில் தான் பண்ண முடியும். ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே வந்து பண மசோதாக்களை அறிமுகப்படுத்த முடியும். 2மே சரி. இதில் முடியாதுன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா
ஒரு ஒரு மசோதா வந்து விதி 200 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநருக்கு ஒரு மசோதாவுக்கான என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிக்குது. 4 விதமாக பிரியுது. ஒரு மசோதா வந்துச்சு அப்படின்னா அந்த மசோதாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒப்புதல் அளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நிறுத்தி வைக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுப்பி வைக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். இப்போ இந்த திருப்பி அனுப்புறது பார்த்தீங்க அப்படின்னா பண மசோதாவாக இருந்தால் அந்த திருப்பி அனுப்புறதுக்கான அதிகாரம் வந்து ஆளுநருக்கு கிடையாது. ஸோ இது என்ன விதி சொல்லுதுன்னா விதி 200 சொல்லுது. 200 இதை பற்றி வந்து சொல்லுது. அப்போ முடியாதுன்றது முடியும். 1 மற்றும் 2 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? பின்வருவனவற்றுள் வாஞ்சிநாதன் தொடர்பான கூற்றில் சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆல்ரெடி இதே வாஞ்சிநாதன் சம்பந்தமாக நம்ம வந்து கடந்த தேர்வுகள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் புனலூரில் வனத்துறையில் காவலராக பணியாற்றினார், சரி. பாரத மாதா சங்கம் எனும் புரட்சிகர தேசியவாத குழுவில் இவரும் ஒரு உறுப்பினர், சரி. திட்டத்தின் ஒரு பகுதியாக இவருக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வந்து வாவே சுப்பிரமணியம் அவர்கள் வந்து வழங்குறாரு, கரெக்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எதுன்னு கூற்றில் சரியானது எதுன்னு கொடுத்துருக்காங்க, அனைத்தும் சரியானது. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, விதி 45 உள்ளடக்கம் மாற்றப்பட்டு ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. ஆமா, என்ன பண்றாங்க? டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய இதனுடைய உள்ளடக்கம் மாற்றப்பட்டு ஆரம்ப கல்வி ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றுறாங்க. எப்போ? 86வது சட்ட திருத்தம் 2002 படி 21A அப்படின்ற 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. 6 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளின் நலன் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்றது. ஸோ கரெக்ட். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்துமிஷ் பற்றி தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அரேபிய நாணய முறையை அறிமுகம் செய்தவர், கரெக்ட். ஆமாம், இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இல்துமிஷ், இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அரபு மொழியில் நாணயம் வெளியிட்ட முதல் டெல்லி சுல்தான், சரி. சகல்கானி என்ற அழைக்கப்படும் 40 குழுவை ஒழித்தார்னு இருக்கு. இது ஒழித்தார் கிடையாது. இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், என்னது தொடங்கி வச்சிருப்பார். இவர் தான் வந்து இனாகிரேட்டர். அதை ஆரம்பித்தவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவராக தான் இருப்பார். இதை ஒழித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பால்பன். பால்பன் தான் 40 அப்படின்ற முறையை வந்து ஒழிச்சிருப்பார். தனது படையில் பணியாற்றிய இராணுவ அதிகாரிகளுக்கு இக்தா என்ற முறைப்படி நிலங்களை வழங்கினார். ஸ்டேட்மெண்ட் சரி. இல்லை, தவறானதை கேட்டிருக்காங்க. சி தான் தவறானது. அதே மாதிரி இல்துமிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த குதுப்பினாரை வந்து கட்டி முடித்தவர் அப்படின்றது தான் இல்துமிஷ். அந்த குதுப்பினாரை வந்து கட்ட தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அதை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ் அப்படின்றவர். சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை இங்கிலீஷில் பாருங்கள். கண்டிப்பாக எக்கனாமிக் டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? which inflation may be defined as the process of reversing inflation without creating unemployment or reducing output in the economy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் இந்த டீஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். முதல்ல இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கும். பணவீக்கம் அப்படின்னா பணத்தினுடைய மதிப்பு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குறையும், பொருளுடைய மதிப்பு வந்து உயரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி வந்து நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறீங்க. ஒரு பேச்சுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி வந்து உங்களுக்கு 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போது 30 ரூபா ஏறி இருக்குது. அதே 1 கிலோ அரிசி தான் நம்ம வாங்க போகிறோம். ஆனால் அதனுடைய மதிப்பு 1 கிலோ அரிசிக்கு நம்ம 50 ரூபாய் கொடுத்ததை இப்போ 80 ரூபா கொடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுது? பணவீக்கத்தில் பணத்தினுடைய மதிப்பு என்ன ஆகுது? குறையுது. பொருளினுடைய மதிப்பு என்னவாகுது? உயருது. அப்போது பொருளினுடைய மதிப்பு 80 ரூபான்னு உயருது,
பணத்தினுடைய மதிப்பு என்ன, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அதிக பணம் கொடுத்து வாங்குறதுனால பணத்தினுடைய மதிப்பு என்ன ஆகுது, குறையுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீஃப்ளேஷன் அப்படின்றது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பணவாட்டம் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கும், பொருளுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கும். இது வந்து பணவாட்டம் அப்படின்றது. இந்த தேக்க வீக்கம் அப்படின்றது என்ன, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா பணவீக்கமும் வேலைவாய்ப்பின்மையும் அதிகமாக இருக்கும், ஆனால் எக்கனாமிக்கல் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தேக்க வீக்கம் அப்படின்றது. என்னென்ன, இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கமும் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பின்மையும் அதிகமாக இருக்கும், ஆனால் எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து என்னது கம்மியாக இருக்கும். அதுதான் தேக்க வீக்கம் அப்படின்றது. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மீள் பணவீக்கம். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒன்று தான், கிராஜுவலாக இருக்கும். இன்ஃப்ளேஷனும் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்ஃப்ளேஷன் அப்படியே ஒரு ஸ்டடிலி வந்து என்னது மெதுவாக வந்து என்னது இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் இருக்கக்கூடியது. இப்போ ஒரு டயக்ராம் போட்டால் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணத்துடைய அந்த மதிப்பு வந்து குறையிறது, விலைவாசி உயர்வு அதிகமாக உயருது, அது வந்து இன்ஃப்ளேஷன். இதே இது டிஃப்ளேஷன்னா அப்படியே வந்து கீழே டவுன் ஆகுறது. இந்த மீள் பணவீக்கம் டிஸ்இன்ஃப்ளேஷன்னா கிராஜுவலாக விலைவாசி உயர்வு இருக்கும், ஆனால் என்ன இருக்கும், மெதுவாக ஏறும், மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ விலைவாசி உயர்வு அதிகமாக ஏறாது, இது மெதுவாக ஏறக்கூடியது. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. டீஃப்ளேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பணத்தினுடைய மதிப்பு உயர்ந்தும் பொருளுடைய மதிப்பு வந்து குறைந்தும் இருக்கக்கூடியது டீஃப்ளேஷன். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, இது ரெண்டும் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியது, இது ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. வருசநாடு தேனி. பாருங்க, பாலாறு எங்கே இருக்குன்னா கோலாறு மாவட்டம், தென்பெண்ணையாறு நந்தி துர்கா மலையில் இருக்கக்கூடியது, வைகை வருசநாடு தேனி, தாமிரபரணி அகத்தியர் மலை. பாருங்க 2-1-2-1-4-3. பி இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம். ஒரு உயிரி வந்து தன்னுடைய ஆற்றலுக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா அது வந்து காற்று சுவாசம். ஆக்சிஜனை தவிர கார்பன் டை ஆக்சைடோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதர இதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா காற்றில்லா சுவாசம் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டுக்கும் பொதுவானது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கிளைகாலிசிஸ். இதில் குளுக்கோஸ் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டு 2 பைருவிக் அமிலமாக வந்தது மாற்றப்படுது. ஸோ கிளைகாலிசிஸ் அப்படின்றதா இது. இந்த டிசிஏக்கு அப்ரிவேஷன்னா ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அப்படின்றது தான் டிசிஏ அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பி. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது அனீமியா, இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்தீங்க அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் குறையிறது தான் அனீமியா. எங்கே இருக்கு? இந்த ஸ்டோசிஸ் அப்படின்னா அதிகமாகிறது, அதிகரிப்பு. ஃபீனியா அப்படின்னு தெரியுமா? அந்த ஃபீனியா அப்படின்னா குறைதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை பாருங்க, இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். லியூகோ அப்படின்னா வெள்ளையணுன்னு அர்த்தம். பாருங்க, இந்த ஃபீனியா குறைதல், லியூகோ வெள்ளையணு, வெள்ளையணுக்கள் குறைதல். அவ்வளோதான். கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதணும். ஸோ அனீமியா அப்படின்றது இரத்த சிவப்பணுக்கள் குறைதல். லியூகோசைட்டோசிஸ் இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரித்தல். இரத்த வெள்ளையணுக்கள் டோசிஸ் அதிகரித்தல். 3. லியூகோஃபீனியா, ஃபீனியா அப்படின்றது என்ன சொன்னோம், குறைதல், இரத்த வெள்ளையணுக்கள் குறைதல். 1. த்ரோம்போசைட்டோஃபீனியா அப்படின்றது இரத்த தட்டுக்கள். த்ரோம்போசைட்ஸ்னா இரத்த தட்டுக்கள், ஃபீனியானா குறைதல், த்ரோம்போசைட்டுகள் குறைதல். 4, 3, 1, 2. டி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் டேஸ் எனப்படும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள் என்னன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்கேன். ஐசோடோப்புகள் அப்படின்னா ஒத்த அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட ஒரு தனிமத்தினுடைய வெவ்வேறு அணுக்கள் வந்து ஐசோடோப்புகள் எனப்படும். அப்போ இந்த ஐசோபார்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோபார்கள் அப்படின்றது. அப்போ ஐசோடோன்கள் என்ன, ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் தான் ஐசோடோன்கள்.
ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோடோன்கள் எனப்படும். பி இஸ் த ஆன்சர். இது மூணுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 166வது கேள்வி. காம்பவுண்ட்ஸ் மற்றும் அதனுடைய காமன் நேம்ஸ், சேர்மம் மற்றும் அதனுடைய பொது பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் இதனுடைய அந்த வாய்ப்பாடை நம்ம எழுதிடலாம். CuSO4 5H2O, FeSO4 7H2O, KnO3, இது CaSO4 2H2O. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இது வந்து தேவைப்படும். இப்போ தாமிர சல்ஃபேட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மயில் துத்தம். அப்புறம் இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா பச்சை துத்தம். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மின்முலாம் பூசுவதில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இந்த பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சால்ட் பீட்டர். இது இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கால்சியம் சல்ஃபேட் அப்படின்றது ஜிப்சம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்டினுடைய பைண்டிங் காம்போனண்ட்டாக வந்து பயன்படுத்தப்படுது. பாருங்கள் 4 3 2 1 4 3 2 1 எங்கே இருக்குது? D is the answer. 4 2 3 1 4 3 2 1. அடுத்த கேள்வி பாருங்கள். முட்டைகள் அழுகும்போது எந்த வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்றது. அப்போ இந்த பாஸ்பின் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கடத்திகள் செமிகண்டக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான் அப்படின்றது. இந்த நைட்ரஜன் சல்ஃபைடு பிளாஸ்டிக் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுது. இந்த கால்சியம் கார்பைடு பார்த்திங்க அப்படின்னா பழங்களை வந்து பழுக்க வைக்க இருக்கக்கூடிய ஒரு கல், பயன்படுத்தக்கூடிய கல் கால்சியம் கார்பைடு அப்படின்றது. ஸோ இது வந்து செமிகண்டக்டர்ஸ், குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான். எக்ஸாம்பிள் சிலிக்கான் பிளாஸ்டிக் தயாரிப்பில் பழங்களை பழுக்க வைக்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். பெயர் மற்றும் அதனுடைய ஃபார்முலா வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. 5 இது ரொம்ப முக்கியமானது நமக்கு எக்ஸாமில். ஸோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அண்ட் பென்டேன். இந்த 5ம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்குது. இல்லை 4 கொடுத்துருக்காங்க. ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். மீத்தேன் இங்கே இருக்குது. மீத்தேன் CH4 மீத்தேனுக்கு. ஸோ அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஈத்தேன் என்னது? C2H6. ப்ரோபேன் C3H8 அப்படின்றது நேர்நேராக இருக்குது. பியூட்டேன் அப்படின்றது C4H10. பென்டேன் அப்படின்றது C5H12. பாருங்கள் 1 2 4 3. D is the answer. 1 2 4 3. Next question. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக் அப்படின்றவர் தான் வந்து ஆன்சர். இவர் தான் வந்து வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை வந்து கிரியேட் பண்ணுறாரு. இந்த முகமது பின் துக்ளக் இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து தக்காவி அப்படின்ற வேளாண் கடன் முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர். தக்காவி அப்படின்ற வேளாண் கடன் முறை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மைக்குன்னு ஒரு தனி துறையை உருவாக்கியிருக்காரு. திவானி ஹமீர் கோஹி. திவானியே ஹமீர் கோஹி அப்படின்ற வேளாண்மைக்குன்னு ஒரு தனி துறையை வந்து உருவாக்கியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜியினுடைய நிர்வாகத்திறன் பார்த்திங்க அப்படின்னா அக்பருக்கும் வந்து அது முன்னோடி அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்திறனை கொண்டிருக்காரு. ஒரு நிலையான நிரந்தர படையை வந்து முதல்ல ஏற்படுத்திய இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி சுல்தான். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து இந்த வருவாய், இந்த ஒவ்வொரு பொருட்களுக்கு வந்து நிலையான வந்து அது விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்காக ஒரு தனித்துறை உருவாக்குறாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா திவானி ரியாசத். இந்த துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து நிலையான ரேட்டு, அந்த ஃபிக்ஸ்டு ரேட் சொல்லுவாங்களா ஒவ்வொரு பொருளுக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனித்துறையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பால்வன் ஆல்ரெடி நம்ம சொல்கிற மாதிரி 40 முறையை வந்து ஒழித்தவர். இவர் வந்து அது தெய்வீக உரிமை கோட்பாடு, கடவுளுடைய பிரதிநிதி நான் தான் அப்படின்ற அளவுக்கு அந்த கோட்பாடை வந்து ஃபாலோ பண்ணவர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, ஃபெரோஷா துக்ளக். அடுத்தது பாருங்கள், இரைப்பையில் காணப்படும் நொதிகளில் தவறானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்கள், இரைப்பையில் என்னென்ன இது இருக்குது ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சின், ரெனின். ரெனின், பெப்சின், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HCl அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த டைலின் அப்படின்றது இப்போ தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா மனிதனுடைய உமிழ்நீரில் வந்து இந்த டைலின் அப்படின்ற இது நொதி வந்து காணப்படுது. அப்போ பி அப்படின்றத ஆன்சர், மனித உமிழ்நீரில் காணப்படுது. அடுத்த கேள்வி, இதய நோயின் ஆபத்தை எது குறைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதய நோயினுடைய ஆபத்தை எது குறைக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க, LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்றது. இந்த HDL அப்படின்றது குட் கொலஸ்ட்ரால், LDL அப்படின்றது பேட் கொலஸ்ட்ரால். அப்போ பாருங்க, HDL அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா இதய நோயினுடைய ஆபத்தை வந்து குறைக்கிறது. அப்போ A இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்க, எது குட் கொலஸ்ட்ராலுக்கு வந்து என்னென்ன உணவுகள் எடுத்துக்காட்டு, பேட் கொலஸ்ட்ராலுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள் தேவையில்ல, நமக்கே தெரியும், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, சிறு பஞ்சமூலத்தின் 5 வேர்களுள் பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறு பஞ்சமூலத்தின் 5 வேர்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறு வழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, அப்புறம் நெருஞ்சி. இந்த 5 பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்சமூலத்தின் 5 வேர்களாக வந்து கருதப்படுது. இப்போது 5 வேர்களாக வந்து இருக்குது. இந்த திப்பிலி, மிளகு, ஏலம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏலாதி நூல்கள் வந்து வரக்கூடியது. ஸோ இது வந்து பொருந்தாத ஒன்று, டி அப்படின்றது தான் பொருந்தாதது ஆன்சர். அடுத்தது பாருங்க, பிழையா நன்மொழி என்று வாய்மையை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை 1 ஆன்சர். இறந்தாருக்கு ஒன்று ஈயாமை இழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது கலித்தொகை அப்படின்றது. நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது பார்த்தீங்க அப்படின்னா தாவோவியம். செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு சொல்லக்கூடியது புறநானூறு. பாருங்க, 1 2 5 3, 1 2 5 3. A இஸ் த ஆன்சர். ஓகே, A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, அறம் கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு அறம் கூறும் அவயம் பற்றி எந்நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அறம், இந்த கொஷின்ல இருந்து மட்டும் கடைசி 2 கொஷின் மட்டும். அடுத்தது 174வது கேள்வி, அறம் கண்ட நெறிமான் அவயம் என கூறும் அவயம் பற்றி எந்நூல் குறிப்பிடுகிறது. அறம் கூறும் மன்றங்கள் அரசனுடைய நீதிமுறை ஆட்சிக்கு வந்து சான்றுகளாக வந்து விளங்குது அப்படின்றது புறநானூறு அப்படின்ற நூல் வந்து குறிப்பிடக்கூடியது. பாருங்க, அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8 தொகை நூல்களில் ஒன்று. இதில் இந்த பதிற்றுப்பத்தும் இந்த புறநானூறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறப்பாடல்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பரிபாடல் பார்த்தீங்க அப்படின்னா அகம் புறப்பாடல் ரெண்டும் சேர்ந்தது இந்த பரிபாடல். இந்த பதிற்றுப்பற்றும் புறநானூறும் வந்து என்னது புறப்பாடல்கள் வந்து சேர்ந்தது. மீதி இருக்கக்கூடிய 5 வந்து அகப்பாடல்களில் சேரக்கூடியது. பாருங்கள், இதில் இருக்குது நற்றிணை தொகுத்தவர் தெரியவில்லை, தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியவில்லை. ஐங்குறுநூறு தொகுத்தவர் கூடலூர் கிளார், தொகுப்பித்தவன் யானைக்கச்சை மாந்தருள் சேரல் இரும்பொறை அப்படின்றவர். பதிற்றுப்பத்து தொகுத்தவர் தெரியவில்லை, தொகுப்பித்தவரும் தெரியவில்லை. பரிபாடலுக்கும் அதே தான். கலித்தொகைக்கு வந்து தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை. அகநானூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் உருத்திர சன்மார், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படின்றவர். புறநானூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தெரியவில்லை. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆதிரை தான். இந்த அமுத சுரப்பி முற்பிறவியில் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆபுத்திரன் கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்பிறவியில் இருந்திருக்கும். ஓகே, இந்த தீவத்திலகை அப்படின்றவர் வந்து யார், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அமுத சுரப்பி வந்து மணிமேகலைக்கு கிடைக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. மாதவி அப்படின்றவங்க மணிமேகலை அவர்களுடைய தாய். இவங்க வந்து சாபநீங்கம் பெற்றவர்கள். ஸோ மணிமேகலை கையிலிருந்து அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண் யாருன்னா சி ஆதிரை. ஆல்ரெடி இந்த கொஷின்ஸும் நம்ம வந்து நிறைய டெஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.